ஹாய் காய்ஸ், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க, இல்லைனா ஆஃபீஸில் வேலையாக இருப்பீங்க. எல்லோரும் என்ன கேட்பீங்க? ஏக்கா நீ தான் வேலை ஊட்டி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு சமைக்கிறதுலேருந்து வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாத்தையும் வீடியோ போட்டு நீ சம்பாதிக்கிற. வீட்டு வேலை செஞ்சே சம்பாதிக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தாக்கா அப்படிம்பீங்க. சரி, வழக்கம் போல் உங்கள் மாமா கம்மாட்ட போய் பார்க்கலாம். உங்கள் மாமா வெளியே போயிருக்குது, அதனால் ஒரு நிமிஷம் இருங்க, படிச்சுக்குவோம் நம்ம. சரியா? யா ஆத்தி, என்னடா உலகத்திலேயே இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகிற மாதிரி 4733 வியூஸ் 2 மணி நேரத்தில் 107 லைக்கா, வெறும் 198 கமாண்டு. ஐய, என்னடா அது? காரி துப்புவர்கள் யாராவது இருந்தால் துப்பிட்டு போங்க. ஏய், துப்பி எங்கள் வாயில் எச்சி வராமல் பூரா ரத்தமும் சனமும் வர ஆரம்பிச்சிருச்சாம்டா. மூதேவியடா, முகரையில பாரு. யாரெல்லாம் எச்ச இலை என்று பெயர் பொருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதில் 187 பேர். ஏன் 187 பேர் லைக்கு? என்னது, கருப்பி போய் கட்டப்பை கருப்பி போய் மூத்திர சந்து போய் அப்புறம் என்னென்னமோ பேரெல்லாம் போய் இப்போ எச்சி இலை. எச்ச கலைங்களா? இல்லைன்னா போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி போடப்படினா அவங்க என்னை கேள்வி கேட்க மாட்டேன். ஏப்பா உன்னை பண்ண வச்சுக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் படிச்சா அது எப்படி நல்லா இருக்குமா? நீ எனக்கு அப்படி திருட்டு போய் மாதிரி போட முடியும் பிரிக்கிறேன், பிரித்து தொலை. சரியா? எச்சலங்கிறீங்களே தப்பு. அங்கே யாரும் உங்களை கூப்பிடல, நீ போ அங்கே போய் போடு. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பின்னாடி அந்த இலை எச்ச இலை தானே. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாகவே இருந்தாலுமே சாப்பிட்டதுக்கு பின்னாடி அது எச்ச இலை தான்டா. சரியா? அதனால் எச்ச இலை அப்படியே பெரிய பெருமை. போட்டு போய் தொலை. இது யாரு? டிபியில் ஒரு புள்ள புதுசாக போட்டா இருக்குதா? யாருப்பா? ஐஸ்வர்யா போட்டா இருக்கு. ஐஸ்வர்யா ராய்? ஏன் அது பத்தாது இது பத்தாது, நீ ஐஸ்வர்யா ராய் வேறையா? எனக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. யாரெல்லாம் கக்கூஸ்வாயன் டோபர் மாமா மீண்டும் கட்டப்பையை தூக்கிக்கிட்டு மதுரை சிறைக்கு செல்ல யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க மக்களே? உனக்கு மதுரை சிறையில் தள்ளிக்கிட்டே இந்த வாட்டி கட்டப்பை இல்லை, நான் ட்ராலியே எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். எனக்கு கட்டப்பை பத்த மாட்டேங்குது. சரியா? அந்த கவட்ட கருப்பி எச்ச இலதாண்டா மாமா. உண்மையா தானே சொல்கிறாங்க டோபர் மாமா? ஆமாம். இவன் என்ன பண்ணுவான்? இலைய போட்டோம்னா வலிச்சு நக்கணும்னா எடுத்து அப்படியே பார்சல் கட்டி வீட்டில் கொண்டு போய் துவச்சி காய போட்டுவிட்டு அதுலேயே திருப்பி உட்காந்து திம்பியான். முகரை பாரு. யாருக்கெல்லாம் இன்னைக்கு மாமா இதை தான் சொல்லுவாங்கன்னு நினச்சிங்க? தெரிஞ்சு போச்சா? 105 பேர் கமாண்டு. சரி, ஏய் நீ அவன் மண்டையில் அடித்தாலும் திருந்த மாட்டேன், அவளுடைய பூ அடித்தாலும் திருந்த மாட்டேன். இது எதுக்குடா? 10 பிரியா வாழ்க. வேற வர்ற இரு. வீடியோ பார்க்காமல் கமாண்டு கழுவி ஊற்று வந்தவருக்கு வாழ்த்துக்கள். என்னமோ மாப்பிள்ளையே பார்க்காம பொண்ணு கொடுத்த மாதிரி, பொண்ணே பார்க்காம மாப்பிள்ளை கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். பேரன் மேலே தாத்தாவுக்கு எவ்வளவு அக்கறை, நான் தான் நாசமாக போயிட்டேன், நீயாவது பேரனை பார்த்துக்கோன்னு சொல்லி வாழ்த்துறாரு. அவனே என்னை கெடுத்துடக்கூடாதுல்ல, அதனால் அக்கறையை சொல்கிறாரு. ஏன்னா வர்க்கம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவனாவது நல்ல பிள்ளையா வளரட்டும்டா. பாவம், அவன் என்ன பால் குடி கூட மறக்காமல் இருக்கிறான்னா பள்ளிக்கூடத்தில் போட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுறாங்க. அவன் தூங்கி எழுந்திருக்கிறதே 11 மணிக்கு எழுந்திருக்கிறானா. இவன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போய் ஏபிசிடி படித்து இவன் டாக்டர் ஆகி சின்னம்மாச்சிக்கு ஊசியை குத்த. சரி இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருப்பான். எல்லா கதவையும் மூடு. என்னது? எல்லா கதை முடிவு இருக்கும், ஆனால் டோபர் ரப்பர் வாயன் கதைக்கு ஒரு முடிவே இல்லை. அது இல்லவே இல்லை. இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு என்றைக்காவது ஒரு முடிவு இருக்கா? இல்லை. அந்த மாதிரி தான் எங்கள் குடும்பமும். இதுக்கு முடிவெல்லாம் ஒன்றுமே இல்லை. 1-3 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க மண்டையை போட்டாங்கன்னா முடிவு வரும். சரியா? ஆனால் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்கு நீங்கள் தான் சொல்லுவீங்க. அப்புறம் நான் தான் உங்களை சாவ விட்டப்பீங்க. இது எனக்கு தேவையா? நான் சொன்னா ஏதாவது வாய்ப்புறது? பஞ்சாயத்தில் நான் தான் போக போகிறேன். நீங்கள் மட்டும் கருப்பி கவட்டையில் குடியிருப்ப, சுமி மட்டும் பேரனா பார்த்துக்க வேண்டுமா டோபர் மாமா? நான் உங்க சொல்லவா நல்லா பச்சையாக கேட்பேன். வீட்டில் இருக்க பொம்பளைங்க புருஷனை பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க பொம்பளைங்க பெத்த பிள்ளைங்களை பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க ஒரு பாட்டி பேரனை பார்த்துக்கணும். தாத்தாங்கிற ரூபத்தில் அவர் என்ன போய் உட்காந்துக்கிட்டு பேப்பர்ஸ் மாட்டி விடவும் ஆய் கழுவி விடவும் அதெல்லாம் அவருக்கு தெரியுமாடா? வீட்டில் ஒரு அம்மா இல்லாத இடத்துல ஒரு பாட்டி தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்படியே விட்டிக்கிறேன் அவரையே போய் குண்டிக்கிடுவ சொல்லிடுவீங்க போல இருக்கு. போதும்டா, போதும். 25 வருஷமாக மாடாக உழைச்சி ஓடா தேய்ச்சி எதை இப்போத்தான் வாழணும் சாப்பிட்றதுக்காகன்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? எருமை மாடுகள்.
உங்களெல்லாம் கொண்டு போய் தண்ணி இல்லாத காட்டில் கட்டி போடணும்டா. இருங்கடா, எங்கடா அதுக்குள்ளே போச்சு? இந்தா முதல்ல இருந்து வருதே. இருங்க வரேன். நீ நீ அடித்ததை நாங்கள் நம்ப மாட்டோம். இன்னைக்கு லைவில் வைத்து அடித்து காட்டு, அப்போ தான் நாங்கள் நம்புவோம். அப்படியா? லைவில் வச்சு அடித்து காட்டுறதுலாம் சொல்லாத. சத்தியம் எங்கே இருங்க? அடிச்சிட்டா அடிங்க. அடி வாங்கினா ஆமான்னு ஒத்துக்கிட்டு போ. யாரு? நீதான். நீங்க என்னை அடிச்சீங்க. அப்புறம் தேவையில்லாம என்ன மக்கள் முன்னாலே நடிக்கிற? ஏன்னா நீங்க என்னை அடிச்சீங்க. நீதான் நடிக்கிற. சரி, நீங்க என்னை ஒரு அடி அடிச்சீங்க, உனக்கு நான் திருப்பி 4 அடி அடிச்சேன். அதை சொல்ல வேண்டியதானே? ஒரு அடியாவது நான் அடிச்சேன்ல. 4 அடி நான் அடிச்சேன்ல. நான் அடிச்ச அடியை ஒத்துக்கிறீல, நான் அரைஞ்சதை ஒத்துக்கிறீல. சரி, அது போதும், மூடு. உன்னுடைய மொத்த சம்பளத்தையும் அந்த கருப்பியோட கவட்டையில தானே சொருகிற. எங்க சுமி அத்தைக்கு பாதி குருடா டோபர் மாமா. கழுவி ஊத்துறது 24 மணி நேரம் என்னையத்தேன். அவளே இவளே இப்படி அப்படின்னு கொத்தைய புகழ்ந்து தானே தள்ளுறாரு. அப்புறம் சம்பளத்தை மட்டும் பாதி கொடுனா எப்படி? நான் விடுவேனா? அப்பெல்லாம் விட முடியாது. போ, உன் வேலையை பாரு. உலகத்திலேயே கட்டின பொண்டாட்டிக்கு தான் முதல்ல சம்பளத்தை கொடுக்கணும். நீ கம்மனு ஏதோ வேணான்னு சொல்லி நானும் விட்டு கொடுத்து போனா நம்ம ரொம்ப கொடுக்க நான் விட்டுருவேனா அப்படிங்கிற. சம்பளம் வரட்டும், சவால் வச்சுக்கோமா பாரு. கழுவி 24 என்னைய ஊத்துவ, அவ உட்காந்து கழுவி ஊத்துவா. சம்பளம் நீ கொடுத்துரு, நான் பார்த்துறேன். சுப்புவை நேற்று கதற விட்ட 10 பிரியா வாழ்க. பயந்து லைவை கட் பண்ண வச்சோம் பத்தியா. அதான் நாங்கள் சுப்புவை யாரும் எச்ச இலைன்னு சொல்லாதீங்க பாவம். லைவை கட் பண்ணனா? சரி, நான் ஒன்று சொல்லவா? டே மூஞ்சி முகர தெரியாத உங்களுக்கெல்லாம் பயந்து லைவை நான் ப்ரைவேட் பண்ணுங்கிற அவசியம் அது எனக்கு இல்லை. சரியா? வேணாம் விடுப்பா, எனக்காக பேசாமல் அமைதியாக இருப்பான்னு சொல்லி அவர் லைவை டெலீட் பண்ணேன்னு தானே சொன்னார். இல்லை, ப்ரைவேட்டில் தான் இருக்குது. இப்போ அவர் வந்து சரி இப்போயே சொல்லட்டும் சரின்னு சொல்லி 5 நிமிஷத்தில் எப்பா நான் சொன்னேண்ணா ப்ரைவேட் பண்ண இவங்க இலக்காரமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணவா? பேசிட்டு போகிறாங்க. இப்போ என்ன இதில் உனக்கு என்ன கௌரவ குறைச்சல்? என்ன கௌரவ குறைச்சல்? ஆமாம், அது கௌரவம் தானே. நான் ப்ரைவேட் பண்ணேன், அதனால என்ன? இப்போ அவங்க வந்து நீ பயந்துக்கிட்டு ப்ரைவேட் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப பேசுறேன்னா டெலீட்டே பண்ணிடுவேன். யாரு? நான் தான். நான் டவுன்லோடே போட்டு வச்சுட்டேன். சரி, போட்டு வச்சு திருப்பி போடுவேன். தேவையில்லாத வேலை பார்க்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். மரியாதை கெட்டு போயிடும். இன்னைக்கு லைவ் போங்க, உங்களுக்கு இருக்கு அந்த சம்பவம். என்னடா வந்த கமாடே வருது. மாமா எப்போ ஜெயிலுக்கு போவ? போகிறப்ப சொல்லிட்டு போவார். நீ வேணா வக்கீலை ரெடி பண்ணி வை. துப்பி துப்பி வாய் வலிப்பவர்கள் லைவா வரவும். உண்மையை சொல்லு, கோபம் வரதான் செய்யும். போயா டோமரா? உண்மையை சொன்னால் கோபம் தான் வருமா? சிக்கா எல்லோரும் சுமி வீட்டுக்கு போவ, ஆனால் புருஷன் போக மாட்டான். என்னடா கமாண்டு தமிழில் போட மாட்டீங்களாடா? அவருக்கு தானடா போட்டிருக்கீங்க. எச்சையில் சூர்யா. ஐயோயோ, ரொம்ப கோபமாக வருதுடா, ஃபீலிங்காக வருதுடா. எல்லார் கதையும் ஒரு நான் படித்தாச்சியா? நல்ல பிளான் செய்து லீவ்ஸ் என்னதுடா அந்த கமாண்டு? டேய், இவர் சூர்யா வீட்டுக்கு வரப்போவது இல்லை, சூர்யா விட்டுட்டு வரப்போவது இல்லை மக்களே. இனி அவ்வளவுதான், நம்ம கஷ்டப்பட்டு பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. பா, இப்போ தான் ஒரே ஒரு பிள்ளைக்கு புரிஞ்சிருக்குது. உன்னை இப்படி விட்டா நீ மென்டலாக ஆயிடுவ. அதனால் உன்னைய கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு டாக்டர் திவாகர் அப்பாயின்மெண்ட்டு வாங்கி இருக்கோம். யார் அவரா? விட்டிங்கன்னா இன்னும் 2000 பேத்துக்கு கூட வாழ்க்கை கொடுத்து சமாளிப்பார். டேய் லூசு பயல்களா, உங்களையவே சமாளிக்கிறாரு, இந்த 2 பொம்பளைங்களை சமாளிக்க மாட்டாரா? போங்கடா பொழப்பாத்த புண்ணாக்குகளா. எந்த குடும்ப தங்கைகள் நீ சூர்யா கூட போடுற முத்தம் கொடுக்குற கேவலமான வீடியோவை நல்லா இருக்குது என்று சொன்னாங்க. 5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொன்னாங்க. 5 வருஷமாக பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எங்கே வலிக்குது? டேய், இந்த சுமிங்கிறது முதல்ல எத்தனை வருஷமாக உங்களுக்குலாம் தெரியும்? ஏன் 5 வருஷமாக நீங்களாம் பார்க்கலையா? சுக்கா சூர்யான்னு அப்படி புகழ்ந்தீங்க. இப்போ நாளைக்கே பாலா வந்து ஊடால பூந்துட்டா பாலா சூர்யான்னு அப்படியே கொடியை தூக்கி ஆட்டுவீங்களே. மொத்தத்தில் ஒரு தான் இருக்க மாட்டீங்க. அப்படியே இப்படி போனால் இப்படி, அப்படியே போனால் அப்படியே, ஒரு நிலையாக இருங்கடா. அப்போ நான் வேறு மாதிரி பேசினேன்னா பிரச்சனையாயிருமேனு பேசாமல் இருக்கேன். சரியா? நான் அவனை வேணாமே முழுசாக தலை மூடிட்டு உட்காந்துருக்கேன். அதனால் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. இதே கமாண்ட் அடிக்கடி உள்ளே போயிடுது. எப்படி வரிசையாக படிப்பேன்?
டேய் நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவ சம்பளத்துக்காக தாண்டா இருக்க நேரத்துக்கு நேத்துல நடிப்புடா அத்தனையும் நடிக்கிறா. டேய் நல்லா திட்டி போடுவேன். போடுற தமிழ் கமாண்டு தானே புறம்போக்கு தமிழில் தானே போடுற. முதல்ல அதை தெளிவாக போடு. அவள் சம்பளத்துக்கு தாண்டா நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறான்னு சொல்லி போகிறதுக்கு இது ஏன்டா இவ்வளோ தப்பு? அப்படியே சம்பளம் நடிக்காட்டா தரவே மாட்டார். ஏன் எனக்கு நான் நடிக்கிறேன் என்ன ரொம்ப அவசியமா? முகரையில் பாரு முகரைய. நல்ல பிளான். இருங்கப்பா வரேன். வந்ததே வந்து தொலையுது. யாரெல்லாம் இந்த நாயை கழுவி ஊற்ற நினைக்கிறீங்களோ எல்லாரும் வாங்க, காரு துப்பிட்டு போங்க. ஆமாம் இவர் பெரிய அப்படியே விண்வெளி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை தான் ஃபஸ்ட்டே போட்டாங்களே. ஆமாம் டோமர் சூர்யா தான் ஆம்பளை மாதிரி இருக்கா, நீ பொம்பளை மாதிரி சூர்யா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க. ஒரு முட்டு நான் உனக்கு எல்லாம் கலங்கி போச்சு. அந்த மயக்கம் இன்னும் தெரியாமல் இங்கே வந்து உருட்டிக்கிட்டு நிற்கிற. சூர்யாவுக்கு என்ன முகபாவனை இருக்குதுன்னு இங்கே வந்து உருட்டின. நீ ஒரு கலைஞன் வேற சொல்லிக்கிற. அதை மக்கள் சொல்லணும். 2 பேருக்கும் ஒரு யூடியூப் பிடிச்ச தருத்திரம். நீ போட்ட கமெண்ட்ல 2 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. போ, நாலுலேருந்து வேறு கமெண்ட் இருந்தால் போடு. யோ மாமா இலைய வச்சு கண்டென்ட்டு போடுவாங்க மேலே, தப்பு கிடையாது. உன்னை யார் இலைய வச்சு வீடியோ போட சொன்னது? அப்போது தப்பு யார் மேலே? உன் மேலே. அப்புறம் எதுக்கு பிரியா அக்கா மேலேயும் மீடியா அண்ணா மேலேயும் பிழை சொல்கிறேன்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆக மொத்தத்தில் நேற்று இலை லைவு சூப்பர். சரி, அப்போ குஷ்பும் சரத்குமார் இந்த வெத்தலையை பூரா வச்சுக்கிட்டு வெத்தலை போட்ட ஊதட்டில் நித்திரை போட துணிஞ்சு சித்திரவதை செய்ய போறியா அப்படின்னு பாட்டு பண்ணாங்களே. அப்போ அவர் வெத்தலையை பூரா வச்சுருந்தாரே, போய் போடு. முடிஞ்சா நீ போடுற, ரசிக்கத்தானே செஞ்ச. நான் தான் இலையை பிடிக்க கொடுத்தேன். சரி இப்படி பண்ணுப்பா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இலையை போட்டா டே நம்ம திங்கிற இலை ஒரு 3 அடி இலை, அது ஒரு 2-3 இன்ச்சு இலை. சரியா? அப்படியே ரொம்ப அறிவுபூர்வமாக இது எதுக்கு உள்ளே போகுது? அப்படியே ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறோம்னு நினைப்போம் உங்களுக்கு. உன்னோட சாவு கொடுமையானதாக இருக்கும்னு மதுரை மீனாட்சி தினமும் வேண்டிக்கிறேன் புரோக்கர். யார்? மதுரை மீனாட்சி அம்மா மேலையா? அவங்க ஆத்தா கிட்ட கேளுங்க. டேய் பெத்தது அவங்க ஆத்தா, கொடுத்தது அவங்க அப்பே. இவர் சாவு ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு அவங்க ஆயப்பண்ண கேளுங்க. அவங்க ஆயப்பை வரம் இருந்து தவம் இருந்து தான் பிள்ளைக்காக தொழுதுகிட்டே இருக்கிறவங்களுக்கு அவர் சாவு எப்படின்னா அவரை படைச்ச அவளியாக்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஏன் ரொம்ப கொடூரமாக சாகுற அளவுக்கு நான் எதுக்கு இருக்கேன் வெட்டியா? சொல்லுடா. அவருக்கு எதாவது வேணா நான் கொடுப்பேன்டா. என்ன வேணும்? கிட்னி வேணுமா? இதயம் வேணுமா? ரத்தம் வேணுமா? என்ன வேணும்? நான் கொடுக்குறேன். கொடூரமாக சாவாங்கிற. ஏன் அவரை நீ தான் பெத்திய? இல்லை அவங்க அம்மாவுக்கு நீ பிரசவம் பார்த்திய? கேட்குறேன். இல்லை பாலும் சோறும் நெய்யும் ஊட்டி அப்படியே வளவளன்னு வளர்த்திய? நீ கொடூரமாக செத்துறாத. முதல்ல அடுத்தவங்களோட வாழ்க்கையும் அடுத்தவங்களோட மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நீ கமாண்டு போடு. அப்புறம் வந்து நீ அடுத்தவங்கள பேசுகிறான் மூதேவிகளா. எங்கிட்ட இருந்தால் எங்கிட்ட வராங்களா தெரியல அது கமாண்டு போகிறதுக்கு. இங்கே வாரு, இந்தா வந்துட்டா. அடுத்து நானும் சுமி கூட சேர்ந்து வீடியோ போடவா? நல்லா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தடவி உனக்கு எப்படி வலிக்கும்? நீ சூர்யா கூட போட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன். எப்படி தெரியுமா? இதே மாதிரி தான் வேறு மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு புருஷனாக பார்க்கும்போது வலிச்சிருக்கும், புரியுதா? ஆனால் பேனா குடும்பம்னு சொல்லிக்கிட்டு அவர் பேசாமல் அமைதியாக போகிறனால ஓவராக நோட்டாக என்னை இதே மாதிரி நான் எங்கிட்டோ ஒரு மூலையில் தப்பு செஞ்சேன். யார் என்ன ஏது அவருக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் பார்த்தது கிடையாது. பாலாங்கிறவங்க இப்போ வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, கடவுள் மேலே சத்தியமாக பாண்டி மேலே சத்தியமாக இப்போ வரைக்கும் பாலாவை பார்த்தது கிடையாது. பாலாவை நேரில் பார்த்தா அவரோட மைண்டு எப்படி இருக்கோ என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் பாலாவே காட்டாமல் வச்சுருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை கிட்ட இவ இப்படியெல்லாம் பண்ணாளா, இதெல்லாம் செஞ்சாலா, இப்படியெல்லாம் காமிச்சாலா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் மைண்டுக்குள்ளே போகும்போது எப்படி வாழுவேன்? நம்ம தடவான்னு இப்போ வந்து நான் இதே மாதிரி பாலா கூட சேர்ந்து வீடியோ போட்டாலோ இல்லை அடுத்தவன் வந்து என்னை தொடுற மாதிரி இருந்தாலோ அவருக்கு குத்தும். புரியுதா? குத்தாமலாம் இருக்காது, குத்தும். அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் எப்போவுமே. சரியா? ரொம்ப அப்படியே தெளிவாக போடுறாரு அவர் கமாட்டா. தெளிவாக உன் தெளிவில் நாயை விட்டு ஒன்று கடிக்க விட. இப்படி இது போச்சுன்னா முடியல. சரிப்பா, ஓகே. ஏன்னா அந்த கமாண்டு உள்ளே ஓடி போயிடுது, என்னன்னு தெரில. அதனால் சிக்கா அண்ணா உங்கள் 8 நிமிஷம் வீடியோவுக்கு இன்றைக்கி தான்
முதலில் லைக் போட்டேன். நல்ல பேச்சு, நியாயமான பேச்சு. டெய்லி இப்படி நியாயமாக நடந்து கொள்ளுங்க. என்ன யார் போட்டிருக்க? பூர்ணா. நம்ம பூர்ணாவா? நம்ம பூர்ணா இல்லை, என் தங்கச்சி பூர்ணா. பரவாயில்லையே. ஆமா, யாரெல்லாம் இந்த நாயை கழுவி ஊத்த நினைக்கிறீங்களோ எல்லாரும் வாங்க. வேடு கமெண்ட் மாத்திரமா படிச்சுக்கிட்டே இருக்கிற. நான் என்னங்க பண்ணட்டும்? நல்ல கமெண்ட் போட்டதை வந்து படிக்க மாட்டேங்கிறீங்க. அதான் படிச்சுட்டேன்ல. அப்புறம் என்ன அந்த மாதிரி கமெண்ட் படிக்க எனக்கு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. சூர்யாவிற்கு என்றும் துணையாக இருந்து காப்பாற்றுவது உங்கள் கடமை அண்ணா. யாரு? நான் பேர் தெரியல, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. சுமி நேத்து போட்ட லைவ்ல சூர்யா பேசுனதுக்கு தானே பதில் கொடுத்தாங்க. உன் காதுல சூர்யா பேசுனது உன் காதுல விழலையா? சுமி பேசினால் சூர்யாவுக்கு ஆபத்து தான். சூர்யாவுக்கு ஆபத்து? யார் சுமி பேசினா சூர்யாவுக்கு ஆபத்தா? சரி விடுங்க. உங்கள் கமாண்டு அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம். சகிப்புத்தன்மை பயிற்சி மையம். வணக்கம் எல்லோருக்கும். நான் கமாண்டு பார்க்க வந்தேன். பாத்திரம் அறிந்து பிச்சை போடவும். இவர்கள் பிச்சைக்காரர்கள் இல்லை, இவர்கள் உங்களால் பிச்சைக்காரர்களால் ஆக்கப்படுவார்கள். கவலைப்படாதே மாமா. 10 பிரியா அம்மாவுக்கு, மீடியா கேஎம் அப்பாவுக்கும் கணமும் அவங்க 2 பேரும் டம்மி பீஸு மாமா. இன்னும் 10 குண்டாஸ் போட்டால் கூட அவ வாய் கொழுப்பு அடங்காது. டேய், அதெல்லாம் ஜீன்லேயே ஊறினதுடா. ரொம்ப அப்படியே சீன் போடாத இரு. அண்ணா, இதுங்க 2 பேரும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் பேசாமல் உங்கள் அம்மா வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா. யாரெல்லாம் கருப்பையின் சவாலுக்கு ரிப்போர்ட் அடிக்க முடியுமோ அவங்க லைக் போடுங்க. அப்படியாடா? சரிடி செல்லக்குட்டிமா. சுமி, நாங்கள் சொல்கிறோம் ஒன்று, நீ தப்பா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இவர் உங்கள் புருஷனாக இருந்தால் நீங்கள் அவரை கூப்பிடலாம், கண்டிக்கலாம், வாழணும்னு நினைக்கலாம். ஆனால் இவர் உங்கள் புருஷன் இல்லை என்று இவர் நொடிக்கு நொடி நிரூபித்து கொண்டு இருக்கிறார். தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் போராட வேண்டாம். உங்கள் பாட்டுக்கு நீங்கள் லைவ் போடுங்க. இவரை பற்றியோ சூர்யா பற்றியோ யாரை பற்றியுமோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அடுத்த எந்த ஆம்பளையும் நம்பாதீங்க. அடுத்தவங்க யார் கூடயும் பேசாதீங்க. தவறுகள் நிறைய பண்ணிட்டீங்க, இனிமேல் பண்ணாதீங்க. இவர் எந்த காலத்திலும் உங்கள் கூட வந்து வாழ போகிறது இல்லை. தயவு செஞ்சு எங்களை யாரையும் நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம். நல்ல வெல்வேஷராக சொல்கிறேன். கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. இல்லை மற்றவங்க உசுப்பேற்றினால் நான் பேசித்தான் ஆவேன். நீங்கள் பேசுங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை இதில். அது அப்படிதான். எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 கரெக்டான ஒரு விஷயம். எனக்கு இப்படி தான் என் தங்கச்சியெல்லாம் வந்து போடுவாங்க. அதனால் இந்த கமாண்ட் படித்தா உங்கள் பேர் எனக்கு தெரியலையா, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கியா. சூப்பராக பேசுனீங்க ப்ரோ. சுமிக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும்னு. இது 2 பேருமே ஃபாலோ பண்ணால் எதிரிகள் வருவது. 2 பேருமே ஃபாலோ பண்ணால் எதிரிகள் வரமாட்டாங்க உள்ள. உங்கள் 2 பேருக்கு தான் சொல்கிறாங்க. ஆமாம். யோ இலக்கியம் எப்படிப்பட்ட மனித பிறவி நீயா? இலக்கியம்னா என்ன? இலக்கியாவுக்கு இருக்குல்ல, அத மாதிரி எனக்கு இருக்கான். அதனால என் பேர் இலக்கியமா. சரிப்பா, ஓகே, படித்தாச்சு. ஒரு கமெண்ட் பண்ணிக்கலாமா? இன்னும் நம்மளை மென்டல்னு நினைக்கிறாங்க. லைவுக்கு காசே வராதுன்னு சொல்கிறாங்க தான். ஒரு நாளைக்கு இருங்க வரேன் 1.5 லைக் போடுறாங்க. இது என்ன 1.னா 1500 லைக்கா? இல்லையே, அவ்வளோ லைக் வராதே. நடிகர் சூர்யா மற்ற நடிகையை கூட நடிக்கும்போது நடிச்சிட்டு விட்டு போவாங்க. அவங்க கூட மான்வேட்டை ஆடுதல், கார் வாங்கி தருதல், நகை வாங்கி தருதல் இதெல்லாம் பண்ணலை. அதே மாதிரி ஜோதிகாவும் சுமி மாதிரி அழகா நீ கருப்பியை விட்டு பிரிஞ்சு சுமிமா கூட போய் வாழ்ந்தா ஆரியன் நல்லா வளர்வான். அச்சுக்கு அசாருக்கு கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் நீ செய், அப்புறம் சுமியை பற்றி பேசு. சுபா டே போதும்டா, கொஞ்சம் விட்டால் குடும்பத்துக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க போல இருக்குது. நீங்களாம் என்ன ஒரு நார்ம நாத்தை வாழ்கிறீங்க நாங்கள் கேட்டோமா?
நாங்கள் யாராவது அட்வைஸ் பண்ணோமா? ஓவர் அட்வான்டேஜ் உடம்புக்கு ஆகாதுடா. போதும்டா, நானும் போய் சாப்பிட்டு தூங்குறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி உங்கள் அண்ணனோட கமாண்டை படிச்சிட்டேன். ஒரு சில கமாண்டை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். மீறி கமாண்டு ஏதாவது பல ஒன்றும் படிக்கலை, படித்தாச்சு. ஓகே பாய். நைட்டு 9 மணி. 9 மணியா 10 மணியா? 9 மணி. நான் 10 மணி. நான் 10 மணினா நீங்கள் என்ன 10 மணிக்கிறீங்க? ஓ, நீ 10 மணிக்கு போறியா? ஆமாம். அப்போ நான் 9 to 10. சரி சொல்லிடு. சரி 9 to 10ங்கிறத 6 மணி லைவ்ல வந்து உங்க அண்ணன் சொல்லுப்பா. நீங்கள் கேட்டுங்க 9 to 10 நானா இல்லை 10 to 11 உங்க அண்ணனா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து 6 மணிக்கு நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம். ஓகே பாய் 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 பாய்.